உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அமைதி முயற்சி இப்போ தோல்வியில் முடிச்சிருக்கு. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸ் பாகிஸ்தானை விட்டு கிளம்பிட்டார். இதோட எதிரொலியாக ஆயில் பிரைஸ் எகிரப்போகுது, பிட்காயின் சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு ரகசியம் இப்போ நகைக்கடை வட்டாரங்களில் பேசப்படுது. அது என்னென்னா, தங்கம் விலை 1 கிராம் 16,000 ரூபாய்க்கு உயருமா? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பயங்கரமான போர் பதற்றம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். இதை சமாதானம் செய்ய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸ் பாகிஸ்தானில் தங்கி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார். இந்த தடவை கண்டிப்பாக சமாதானம் ஏற்படும் அப்படின்னு உலகமே ஒரு நம்பிக்கையோடு இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னா, அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு அவர் பாகிஸ்தானில் இருந்து கிளம்பிட்டார். இதோட நேரடி பாதிப்பு என்ன தெரியுமா? தங்கம் விலையை பற்றி எக்கனாமிக்ஸ் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போர் சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் தான் தங்கத்தை தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பணவீக்கம் குறையிற மாதிரியே தெரியல. இதனால் அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைக்க யோசிக்கிறாங்க. வட்டி குறையலைன்னா தங்கம் விலை ஏன் ஏறணும்னு கேட்குறீங்களா? ஏன்னா கரன்சி மேலே நம்பிக்கை குறையும். மக்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக, அதாவது சேஃப் ஹேவனாக பார்க்குறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால், உலகம் குழப்பத்தில் இருந்தால் தங்கம் ஜொலிக்கும். இப்போ அந்த குழப்பம் உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஜொலிக்கிறத தாண்டி அது எந்த உச்சத்துக்கு போகும் அப்படின்றத நீங்களே யோசிப்பீங்க. இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். நகைக்கடை வட்டாரங்களில் ஒரு ரகசியம் ஒன்று உலா வந்துட்டு இருக்குது. 1 கிராம் தங்கம் 16,000 ரூபாயை நோக்கி போய்கிட்டு இருக்கா? இதை கேட்டால் நமக்கே தலை சுற்றுதில்ல. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. சர்வதேச சந்தையில் ஒரு சீக்ரெட் சப்ளை செயின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சென்ட்ரல் பேங்குகள், குறிப்பாக சைனா மற்றும் ரஷ்யா, டன் கணக்கில் தங்கத்தை ரகசியமாக குவிச்சிட்டு வராங்க. இதனால் சந்தையில் தங்கத்துக்கான தட்டுப்பாடு ஏற்படுது. இப்போ இருக்கிற வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா, போர் பட்சம் இன்னும் தீவிரமான 16,000 ரூபாய் அப்படிங்கிறது வெறும் ஆரம்பமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சில அனலிஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இது நகை வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். அதனால் நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்னா, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால தங்கம் ஒரு மைல் புள்ளிஸ், அதாவது லேசான விலையேற்றத்தில் தான் தொடங்கும். ஆனால் கடந்த வாரத்தில் தங்கம் ஒரு மிகப்பெரிய சரிவை, அதாவது கரெக்ஷனை சந்தித்தது. நமக்கே தெரியும். அதாவது விலை ஏறினாலும் ஒரே அடையாளம் ஏறாது. ஒரு தடவை ஏறினாலும் ஒரு தடவை இறங்கி தான் இந்த மார்க்கெட்டு விலையிலேயே போச்சு. இங்கே தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக விலை ஏறுதா இல்லை இறங்குதா அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட தங்கம் இருந்தால் அதை இப்போதைக்கு விற்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா விலை இன்னும் ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வாங்கினோம்னா விலை குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி முறையில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். தங்கம் விலை 16,000 ரூபாய். உண்மையாகவே இது உயருமா அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டிய கசப்பான உண்மை தான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.